ஹாய் வெல்கம் டு மியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுலபமான ரொம்பவே சுவையான நான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸ்ட் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போது 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். சர்க்கரை கரைஞ்சதும் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டையும் நல்லா கலக்கிடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஈஸ்ட்டு நல்லா பொங்கி வந்துடும். மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஈஸ்ட் இங்கே பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஈஸ்ட்டை மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஈஸ்ட்டு பயன்படுத்த வேணான்னு நினைக்கிறவங்க பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், தயிர் 1/2 கப் இந்த 3 பொருளையும் மைதாவோட சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஈஸ்ட்டு சேர்த்துருக்கனால பசிய அது நல்லா எலாஸ்டிக்காகவும் ஸ்மூத்தாகவும் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். அப்போ தான் காயாமல் இருக்கும். மூடி போட்டோ இல்லை காட்டன் துணி போட்டோ நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல, அதனால் மாவு நல்லா உப்பி வந்திருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். டபுள் சைஸாக வந்திருக்கு. நல்லா உப்பி வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது நான் செய்கிறதுக்கு மாவு ரெடி. இந்த மாவை லேசாக பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். எப்பவும் போல் சப்பாத்தி பலகையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம கையில் கூட தட்டி நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் தேய்ச்சிடக்கூடாது, ரொம்ப தடிமாவும் தேய்ச்சிடக்கூடாது. இப்போது தேய்ச்ச மாவெல்லாம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போடுங்க. இது போட்டதுமே நல்லா உப்பி வரும். இங்கே பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. இப்போ அந்த பக்கமும் நல்லா வேக வச்சுடுவோம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நான் ரெடி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே இதுக்கு மேலே வெண்ணெய் அப்ளை பண்ணிப்போம். சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், பட்டர் நான் ரெடி. இதை நான் உங்களுக்கு பிச்சு கூட காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப சாஃப்டான டேஸ்டான பட்டர் நான் ரெடி. அடுத்து இப்போ நம்ம கார்லிக் நான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி மாவு எடுத்து தேய்ச்சிக்கோங்க, இல்லை கையில் கூட தட்டி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ 3லேருந்து 4 பல் பூண்டை எடுத்து துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் துருவி எடுத்திருக்கேன். இப்போது துருவின பூண்டை உருக்குன வெண்ணெயில் நம்ம இதை சேர்த்துப்போம். பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவு மேலே ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிப்போம். எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் 260 to 290 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வச்சுருங்க. ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ பண்ண பட்டர் நான் சேம் பேன்லேயே நான் இதையும் பண்ணிடுறேன். மேலே பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லா சைடும் வெந்துருச்சு. கார்லிக் நான் ரெடி. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னருக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி பூரி சாப்பிட்டு போர் அடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.